என்னுடைய நெருங்கிய நண்பர் ராஜேஷ் அவர்கள் எனக்கு மட்டும் இல்லை, அவர் பெரிய ஹீரோவோ இல்லை பெரிய குணசித்த நடிகரோ இல்லை பெரிய ப்ரொடியூசரோ டைரக்டரோ அரசியல்வாதியோ கிடையாது. இருந்தாலும் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர்லேருந்து இசைஞானி இளையராஜாவிலிருந்து எல்லா பிரபலங்களும் ஒரு மறைவுக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு சான்று. அவருக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு பாடுபடுறாரு. சினிமா கரப்பு சினிமா தாண்டி பேசுவாங்க, ஆனால் இவர் தான் சினிமா இல்லாமல் நிறைய விஷயம் பேசுவார். பெரிய ஆர்டிஸ்ட்டு சின்ன ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கவே மாட்டார். அவருடைய அந்த நாலேஜை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கடத்துறதுக்கான எல்லா முயற்சியும் கடைசி வரைக்கும் அவங்க எடுத்தாங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன சாப்பிடணும் அப்படியெல்லாம் சொல்லுவார். அவங்களுக்கு திடீர்னு இப்போ நம்ம கூட இல்லைங்கிறது பெரிய ஒரு அதிர்ச்சி. இவருக்கான சமாதியை நான் எங்கே அடக்கம் பண்ணணும், என்னுடைய உடல் எங்கே அடக்கம் பண்ணணும், அந்த சமாதியை அவரையே ரெடி பண்ணிச்சிட்டார். என்னுடைய நெருங்கிய நண்பர் ராஜேஷ் அவர்கள் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ரொம்ப இனிய நெருங்கிய நண்பர். அவர் பெரிய ஹீரோவோ இல்லை பெரிய குணசித்த நடிகரோ இல்லை பெரிய ப்ரொடியூசரோ டைரக்டரோ அரசியல்வாதியோ கிடையாது. இருந்தாலும் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர்லேருந்து இசைஞானி இளையராஜாவிலிருந்து எல்லா பிரபலங்களும் ஒரு மறைவுக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு சான்று. இந்த ஆடு தொடாத இலையிலன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. நிறைய படிப்பார், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவார். உலகில் இருக்கிற எல்லா சினிமா, அரசியல், விஞ்ஞானம், மெய்ஞானம், ஆன்மீகம், மதங்க, ஜாதி எல்லாமே அவருக்கு தெரியும். தேடுதல், அவ்வளோ தேடுதல். அவருக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு பாடுபடுறாரு. அந்த மாதிரி ஒரு நல்லவராக அவர் வாழ்ந்தார். எனக்கு அடிக்கடி சந்தித்து நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன சாப்பிடணும் அப்படியெல்லாம் சொல்லுவார். அவங்களுக்கு திடீர்னு இப்போ நம்ம கூட இல்லைங்கிறது பெரிய ஒரு அதிர்ச்சி. மிக நல்ல மனிதர். அவருடைய எழுப்பு பேரெழுப்பு. அவர் ஆத்மாசாந்தி அடையட்டும். நன்றி. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நம்ம பேசுவோம், ஆனால் ராஜேஷ் சார்கிட்ட பேசுகிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும். நமக்கு தெரியாத விஷயத்தை, நம்ம அறியாத விஷயத்தை நிறைய சொல்லுவார். நமக்கு சில விஷயங்கள் ஒரு சின்ன விஷயம் இருக்கும், அது அவர் அதுக்கான அர்த்தத்தோடு சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். என்னோடய படம் சிவகாசியில் நடிச்சிருக்காரு, தருமபுரி 2 படம் என் படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த ஷூட்டிங் கேப்பில் இவர்கிட்ட போய் பேசணும்னு எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். சில நேரத்தில் ஷூட்டிங் முடிஞ்சுட்டு அவர்கிட்ட அவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். நான் அவ்வளோ விஷயங்கள் பேசுவார். சினிமா கரப்பு சினிமா தாண்டி பேசுவாங்க, ஆனால் இவர் தான் சினிமா இல்லாமல் நிறைய விஷயம் பேசுவார். வெளி உலக விஷயம் நிறைய அவ்வளோ பேசுவார். ஜாதகமாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், தத்துவங்களாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், நீ எதை தொட்டாலும் அது கரெக்டாக அவர் வரலாறாக இருக்கட்டும், யாரை பற்றி கூப்பிட்டா அவருடைய வரலாறு சொல்லுவார் உடனே. அந்தளவுக்கு ஒரு பேர் அறிவாளி தான் அவர். பேர் அறிவாளி. நடிகருங்கிற ஒரு சின்ன வட்டத்தில் அவர் அடைச்சிட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய அறிவுக்கு இன்னும் பெருசாக அவர் போல் அடைஞ்சிருக்கணும். அது ஒன்று தான், அது இல்லை. அது நம்ம நாட்டில் மிகப்பெரிய அறிவாளிகளை கொண்டாட மாட்டோம், அறகுறையத்தை நம்ம கொண்டாடுவோம். இவர் மிகப்பெரிய அறிவாளி. இவருக்கான இடத்த நம்ம தமிழ்நாடு கொடுக்கலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. ஆனால் இவர் அதிகமாக பேசுகிறது சினிமா நடிகர்களை பற்றி பேச மாட்டார். ஒருத்தர் விட்டு அதிகம் பேசுவார். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி. அவரை பற்றி நிறைய விஷயம் பேசிட்டு இருப்பார். அவரை பற்றி வியந்து பேசுவார். நமக்கு அப்போ தான் எம்ஜிஆர் பற்றி சில விஷயம் நிறையா தெரியும். அது மாதிரி நிறைய அறிவாளி. இன்னொன்று சிவாஜி ஷூட்டிங் நினைக்கிறேன். ஷூட்டிங் நடந்துக்கும் போது என்கிட்ட எதார்த்தமாக கேட்டார், உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னாரு. எனக்கு நாட்டரசங்கோட்டை அப்படின்னு. நாட்டரசங்கோட்டையா? கம்பர் சமாதி எங்கேண்ணா இருக்குது? கடைசி இடத்து கம்பர் அங்கே உங்கள் ஊரில் வாழ்ந்தார், அந்த நாட்டரசங்கோட்டையினார். ஆமாம் சார்ண்ணே. எனக்கே ஷாக்கு.
ஒரு நாட்டு எவ்வளோ சொன்ன உடனே எங்கள் ஊரில் கம்பர் சமாதி இருக்குது. கடைசி காலத்தில் கம்பர் வந்து கவி சக்கரவர்த்தி கம்பர் வந்து அங்கே தான் வாழ்ந்து மறைஞ்சார். அவர் சமாதி அங்கே தான் இருக்குது. உடனே சொன்னார், ஆமாம் சார்ண்ணே. அப்போ சொன்னார், ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் போய் கம்பர் சமாதி போகணும், அது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கன்னாரு. கண்டிப்பாக சார், நீங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு நானும் கூட வரேன் சார், போகலாம்னேன். ஆனால் என்ன ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அவருக்கு முடிஞ்சிருச்சு, எனக்கு ஷூட்டிங் முடியல. அதுக்கு 2 3 நாள் எனக்கு ஷூட்டிங் இருந்துச்சு காரைக்குடியில். அப்போ நான் ஊரில் அரேஞ்ச் பண்ணி எங்கள் அப்பாட்ட சொல்லி அவர் போர்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க நாட்டு சொல்லிக்கு அனுப்பி எங்கள் அப்பா தான் கூட்டி போய் கம்பர் சமாதிலாம் சுற்றி காட்டினார். அந்த புகைப்படம்லாம் கொண்டு வந்து எனக்கு அனுப்பி வச்சார். ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் தான். ஒரு நாட்டு சமம் சொன்னோடனே அதில் என்ன சிறப்புங்கிறது எங்கள் ஊருக்காரங்க சிலருக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு. அந்தளவுக்கு நிறைய ஒரு பொது விஷயங்கள் நிறைய தெரிஞ்சவர். எனக்கு என்ன பெரிய ஷாக்னா, நிறைய விஷயங்கள் இந்த உணவு விஷயங்கள் நிறைய பேசுவார். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன உணவு சாப்பிடணும் அப்படின்னு நிறைய பேசுவார். அவர்கிட்ட வந்து மது பழக்கம் இல்லை, புகை பிடிக்கிற பழக்கம் இல்லை, எந்த கெட்ட பழக்கம் இல்லை. ஒரு நல்ல மனிதன் எப்படி வாழறதுக்கு உதாரணமாக வாழ்ந்தவர் தான் ராஜேஷ் அவர்கள். இவ்வளவு ஆரோக்கியம் எல்லாம் பேசினார். அப்போ இது மீறி ஒன்று நடக்கும்போது அங்கே தான் விதியை நம்ம நம்ப வேண்டியது இருக்குது. ஆனால் என்னென்னா, அந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணலாம் இந்த வயசு வரைக்கும் இருந்தாருங்கிறதும் சொல்லலாம், அதுவும் சொல்லலாம். அதை விட பேரெதிர்ச்சியான விஷயம் எனக்கு தெரியல, தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் இறப்பு ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவங்க பிள்ளைகளோ மற்றவங்களோ அவங்க தான் அவங்கள எங்கே புதைக்கணும், எங்கே எரிக்கணும், எப்படி அடங்கப்படணும், இறப்புக்கு அப்புறம் தான் மற்றவங்க பதட்டப்படுவாங்க. இவர் அது யாருக்கும் அந்த இது கொடுக்கவே இல்லை. இவருக்கான சமாதியை நான் எங்கே அடக்கம் பண்ணணும், என்னுடைய உடல் எங்கே அடக்கம் பண்ணணும், அந்த சமாதியை அவரையே ரெடி பண்ணிச்சிட்டார். இது சிவாசி டயத்தில் இதை என்கிட்ட சொன்னார். எனக்கு அது பெரிய அதிர்ச்சி. என்னடா ஒரு மனுஷன் வாழும்போதே நம்ம இறந்ததுக்கப்புறமும் யாருக்கும் சிரமம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு தனக்கே ஒரு தனக்குத்தானே ஒரு சமாதியை கட்டி வச்சுட்டாருன்னா அது எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வை. இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேச பேச பழக பழக ஒரு அபூர்வ மனிதர். இன்றைக்கி வந்து நம்ம ராஜேஷ் சாருடைய மறைவில் இருக்கிறோம். அதாவது பெரிய ஆர்டிஸ்ட்டு சின்ன ஆர்டிஸ்ட்டுலாம் பார்க்கவே மாட்டார். அவருடைய அந்த நாலேஜை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கடத்துறதுக்கான எல்லா முயற்சியும் கடைசி வரைக்கும் அவங்க எடுத்தாங்க. 76ன்றது மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஏஜ்னு சொல்லலாம். பட் ராஜேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு யங் ஏஜில் அவர் தவறின மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவரை பார்த்தா 75 வயசு மாதிரியே தெரியாது. ஒரு 55லேருந்து 60 வயசு மாதிரி தான் அவரோட தோற்றம், அவருடைய முடி, அவருடைய அந்த தேஜஸ், அது எல்லாமே இருக்கும். ஹெல்த் மேலே அவ்வளோ கான்ஷியஸாக இருக்கக்கூடியவர். எல்லாருமே அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது உண்மைன்னு அர்த்தம் இல்லைங்களா? வந்திருந்த அத்தனை பிரபலங்களும் அதை, அவரோட பழகின அத்தனை நண்பர்களும் அதை பதிவு பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பழக்கத்துக்கு இனிமையான ஒரு மனிதர். எனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர். ஒரு சீனியர் ஆக்டராக இருந்தால் கூட அவருடைய அந்த அவர் சொல்கிற எல்லா விஷயங்களையும் அவருடைய சேனல் மூலிமா நான் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கூட சாதாரணமாக சார்கிட்ட சொல்லுவேன், சார் நீங்கள் என்ன சார் இவ்வளோ ஏஜில் எவ்வளோ சார் படிச்சீங்க, எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ ஞாபக சக்தின்னு. ஸோ ரொம்ப டிசிப்ளினான ஒரு லைஃப் இருந்ததுன்னா அந்த மெமரி பவர், அந்த குரல், அந்த எல்லாமே இருக்குங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணமாக இருந்தவர். பட் இது வந்து ஒரு சடன் ஷாக்கான ஒரு விஷயந்தான். நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தர் பிரிஞ்ச ஒரு 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 வருத்தம் இருக்க தான் செய்யும். ராஜேஷ் ஐயா அவர்கள் இன்று நம்மளிடத்திலிருந்து மறைந்து விட்டிருக்கார். அவர் நடிகர் ராஜேஷ் ஐயாவாக மாறுவதற்கு முன்பாக எங்களுடைய நாங்கள் படித்த பள்ளியான கெல்லட் மேல்நிலை பள்ளி திருவல்லிக்கேணியில் ஐயா அவர்களே ஸ்வாட் சுவாமிகளாக எனக்கு அறிமுகம். எங்களுடைய ஆசிரியராக பணிபுரிந்தவர் அவர். வரதராஜன் ஐயா அவர்கள், நமச்சிவாய அவர்கள், இவர்கள் 3 பேரும் நெருங்கிய நண்பர்கள். அன்றிலிருந்து 78வது வருடத்திலிருந்து எனக்கு ஸ்வாட் சுவாமிகள் ஐயாவை பழக்கம். அவர்தான் பின்னாளில் புகழ்பெற்ற நடிகர் ராஜேஷாக பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பெரும் அறிஞராக தமிழகத்தில் வலம் வந்து கொண்டிருந்தார். எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு நட்பு. செல்வி என்று எல்லோரும் என்னை அழைத்தாலும் தாமு என்று அழைக்கக்கூடியவர். போன வாரம் கூட ஒரு தனியார் நிகழ்ச்சிக்காக அவருடைய இல்லத்தில் தான் படப்பிடிப்பு நடந்தது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவருடன் இருந்தேன். அதுக்கு முந்தைய வாரம் கூட
ஒரு பெரிய ஸ்டூடியோவில் 4 மணி நேரம் நானும் அவரும் மட்டும் தனியாக ஒரு கலந்துரையாடல் செய்தார்கள். எல்லோருக்கும் வழிகாட்டி, இசை பற்றி பேசினாலும் சரி, அறிவியலை பற்றி பேசினாலும் சரி, கம்யூனிஸ்டை பற்றி பேசினாலும் சரி, எங்களுடைய வாத்தியாராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் பக்கா கம்யூனிஸ்ட்டு. விபூதி குங்குமம்லாம் வைத்து கொண்டு வந்தால் உங்கள் சாமி என்ன செய்கிறது என்று கேட்பார். ஆனால் பிற்காலத்தில் ஆன்மீகத்தினுடைய மொத்தமும் கற்றுக்கொண்டு ஆன்மீகத்தினுடைய பெருமைகளை எங்களுடன் பெருமையாக பேசியவர். ஜோதிடத்தில் எங்களுக்குள்ள ஞானத்தோட அவருக்கு இருந்த ஞானம் ஒரு பல்கலைக்கழகமுடைய ஞானமாக இருந்தது. ஸோ ஜோதிட மாணவர்களுக்கு, ஜோதிடர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்தார். ரியல் எஸ்டேட் தொழிலிலும் கொடிகட்டி பறந்தார். JSR ரியல் எஸ்டேட் என்ற ஒரு கம்பெனியை இப்பொழுது பிரபலமான ரியல் எஸ்டேட் கம்பெனியெல்லாம் இருந்தாலும் அந்த காலத்தில் JSR ரியல் எஸ்டேட் என்று ஆரம்பித்து நிறைய பேர்களுக்கு, தெரிந்த நண்பர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு, சினிமா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இவர் கொடுத்த இடத்தில்தான் அவர்கள் வீடு கட்டி கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய அற்புதமான மனிதர். துபாய் போயிட்டு வந்தவுடன் சந்திக்கலாம் என்று என்னிடத்தில் கூறியிருந்தார். அந்த சந்திக்க முடியாத போய்விட்ட ஒரு துக்ககரமான நிகழ்வு. அவரை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும், குறிப்பாக எனக்குமே கடவுளுடைய அனுகிரகத்தால் தான் நாங்கள் இதிலிருந்து மீள வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என்னுடைய குருவின் ஆத்மா பரிபூர்ணமாக சாந்தி அடைய உங்களைப் போல் நானும் பிரார்த்திக்கின்றேன். நான் மேக்கப் மேன் கணேசன் அவரோட பொண்ணு பேசுகிறேன். சார் அப்பா எப்படி கூப்பிடுவாங்கன்னா மணி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கணேசன் சொன்னால் தெரியாது, மணின்னு சொன்னால் தெரியும். ஒரு அண்ணா மாதிரி இருந்திருக்காரு, ஒரு வெல்விஷராக இருந்திருக்காரு. அப்பா போன டிசம்பர் மந்த் இறந்துட்டாங்க. ஸோ அதுக்காக கால் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க. அவரோட லைஃப்பில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவரோட பிளெஸ்ஸிங் வாங்கிறதுக்காக சிவகாசிலேருந்து வந்திருக்கேன். ஸோ அவரோட பிளெஸ்ஸிங் கிடைக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன்.